ஜாப் கிடைக்காததுக்கு துபாயில் ஈஸியாக ஜாப் கிடைக்காததுக்கு 3 ரீசன் இருக்குங்க. அது என்னலாம் அப்படின்னு நான் டக்குன்னு உங்களுக்கு சொல்லிட்டே வரேன். ஃபஸ்ட்டு மெயின் ரீசன் வந்து இந்த பதிவு வந்து துபாயில் விசிட்டில் இருக்கும் நண்பர்களுக்காக இந்த பதிவு. எதுக்காக நம்ம ஜாப் வந்து டக்குன்னு கிடைக்க மாட்டேங்குது துபாயிலன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ரெஃபரலுங்க. ரெஃபரல் இருந்தால் தான் எடுப்பாங்க. அண்ட் 2வது பாயிண்ட்டு, நீங்கள் 5000க்கு ஒரு வேலை செய்ய போகிறீங்கன்னா, ஆனால் 3000க்கு பண்ணுறதுக்கு வேறு கண்ட்ரிலேருந்து ஆள் வந்துடுறாங்க. இந்த மாதிரி கேஸ் இருக்குது. இது 2வது ரீசன். 3வது ரீசன் பார்த்தீங்கன்னா, கண்ட்ரி ரெக்யர்மெண்ட்ஸ். ஒரு கம்பெனியில் இந்தியாக்காரங்களை இத்தனை பேர் எடுக்கணும், பிலிப்பைன்ஸ் நாட்டுக்காரங்களை இத்தனை பேர் எடுக்கணும் அப்படின்னு ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த லிமிட்டை தாண்டி அவங்களால எடுக்க முடியுது. அந்த லிமிட்டை தாண்டி அவங்களால எடுக்க முடியாது. அதனால் உங்கள் ரெஸ்யூம்ஸ்லாம் ரிஜெக்ஷன் ஆகும்.